குளத்தூர் பஞ்சாயத்தில் 50 லட்சம் வரை முறைகேடு நடைபெற்றிருப்பதாக முன்னாள் தலைவர் திரு சின்னசாமி அவர்கள் புகார். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். வணக்கம் காந்தி. நம்ம குளத்தூர் பஞ்சாயத்துல பாரத பிரதமர் ஜல் ஜீவன் திட்டத்துல எத்தனை குடிநீர் வழங்கியிருக்காங்க, அதுக்கு முறையான அனுமதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது விளாக்குளம் வட்டார வளர்ச்சி அனுமதி வாங்கியிருக்காங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, முறையான அனுமதிங்கிறது டெண்டர் வச்சிருக்காங்க. பாரத பிரதமருடைய நம்ம குளத்தூர் பஞ்சாயத்துக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை யூனியன்ல டெண்டர் வச்சதுல திரு கல்யாண சுந்தரவேல் என்பவர் அந்த டெண்டரை எடுத்திருக்காங்க. அந்த டெண்டரை எடுத்ததை அவரை செய்ய விடாம குளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மாலதி அவர் கணவர் அவங்க எல்லாம் அந்த வேலையை அவர்கிட்ட இருந்து நாங்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து செஞ்சிருக்காங்கன்னா அதுல பழைய லைன்கள் தெரு லைன்கள் இருந்த லைன்களையே பயன்படுத்தி புதிய இணைப்பு கொடுத்ததாகவே பில் போட்டு அந்த 2.5 கோடி பணமும் எடுத்துட்டாங்க. நீங்க பழைய பைப் லைன் நம்ம ஏற்கனவே குளத்தூர் நம்ம பஞ்சாயத்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் செயல்படுது. ஏற்கனவே பெருங்கலி கொடுத்தாங்கல்ல, ஆமா, அந்த பெருங்கலியிலிருந்து அந்த பைப்பை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, சமீப காலமா இந்த ஜல்ஜீவன் திட்டம் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால பஞ்சாயத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு தெரு பைப்பு போட்டதாகவே டெய்லி ஒரு 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் அந்த மாதிரி வேலையே பார்த்து அந்த முன்னேற்பாடு அவங்க பஞ்சாயத்துல இருந்து எஸ்என் பண்ண லைன்களை எல்லாமே பஞ்சாயத்துல இருந்து எஸ்என் பண்ணி பணம் எடுத்துட்டாங்க. அது பஞ்சாயத்துலயும் பணம் எடுத்திருக்காங்க. அந்த லைனையே ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பயன்படுத்தி அதுக்கும் பின்னதாக பணம் எடுத்தாங்க. நான் இந்த புகார முறைப்படி கலெக்டருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, அந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய அதிகாரி நம்ம துணை கலெக்டர் அவருக்கு எல்லாமே முறைப்படி எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மண்டே பெட்டிஷனும் பல முறை கொடுத்திருக்கிறேன். ஆனா எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. என் புகார் சம்பந்தமா எந்த நடவடிக்கை எடுத்து எனக்கு பதில் தரல இது வரைக்கும். சரி, அப்ப இப்போ எத்தனை குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்காங்க குளத்தூர்ல? குளத்தூர் ஊராட்சிக்கு ஒரு 5000 இணைப்பு, 10 கிராமத்துக்கு ஒரு 5000 இணைப்பு டிமாண்ட், வீட்டு டிமாண்ட் படி கொடுக்கணும்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பைப்பு தான் கொடுக்கணும்னா அந்த வீட்டுல ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாங்கிட்டு 2 லைன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு கடைசியா ஒரு 300 வீடுகளுக்கு கட்டஞ்சி நகர், குளத்தூர் மேலத்தெருவு இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு 300 வீடுகளுக்கு லைன் வழங்கப்படலை, குடிநீரே வழங்கப்படல. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை அவங்களுக்குன்னு கொடுக்கல. உதாரணத்துக்கு என் வீட்டுக்குமே கொடுக்கல, எனக்கு பீடி வந்த பிறகு தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ரசீது வெளியிட்டிருக்கீங்க. அந்த ரசீது பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்காங்க அந்த ரசீதுல. ஆனா அந்த ரசீது அவங்க முறைப்படி அக்கௌண்ட் ஆரம்பிக்கலையா, இல்ல அதை கவர்மெண்ட் கணக்கு கொடுக்கலையா? அந்த ரசீதுல என்ன தப்பு இருக்குன்னு இதை நான் இன்னைக்கும் இல்ல, இது ஆரம்பிச்சு ஒரு 2 ஆண்டுக்கு ஆயிட்டு. ஜல்ஜீவன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல கச்சிலாபுரத்துல ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் இந்த ரசீது இப்ப நாங்க பணம் கட்டிருக்கீங்களான்னு பல முறையும் கலெக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. வசூல் பண்றாங்களா, அந்த பணம் கட்டப்பட்டிருக்காங்க. டிஆர்டிலையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அவங்க யாருமே நான் கேட்கறத காதுல வாங்காத மாதிரியே தான் இருந்தாங்க. எனக்கு அதிகாரிகள் மேலேயும் சந்தேகம். இவங்க பஞ்சாயத்துல தவறு பண்றாங்க, ஆரம்பத்திலும் தவறு பண்றாங்க. இதை நம்ம புகாரா கொடுத்தும் அதிகாரிகளும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரசீதை இப்ப சமீபத்துல எம்எல்ஏட்ட போய் மக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு 300 வீட்டுக்கு பைப் லைன் வரல, நாங்க பணம் கட்டி 2 வருஷம் ஆச்சு, எனக்கு அதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவரு நல்ல எண்ணத்தோட எம்எல்ஏ பிடிஓட சொல்றாரு, மக்களுக்கு அந்த தண்ணி பைப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ பிடிஓ இங்க பாக்குறாங்க ரசீது எதுவுமே இல்ல. அப்போ உங்ககிட்ட ரசீதை கொண்டாங்க பாப்போம்னு சொல்லி இவங்க ரசீதை கொடுக்கும்போது அந்த பஞ்சாயத்துல அடிக்கட்ட ரசீதும் இல்ல, அந்த பணம் வசூல் பண்ண பணம் பேங்க்லயும் கட்டல, ஊராட்சியில பேங்க்லயும் கட்டல. அதாவது வங்கியில அக்கௌண்டே ஆரம்பிக்காம தலைவருடைய கையொப்பம் போட்டு ரசீது படி பணம் மட்டும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா, பணம் போலியாவே ரசீது அடிச்சிருக்காங்க, போலியாவே வசூல் பண்ணிருக்காங்க. அந்த பணத்தை அங்க கட்ட இது சுமார் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஒரு 5000 ரசீதுக்கு மேல நான் உங்ககிட்ட கொடுத்துருக்க ரசீது 4819வது ரசீது உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது 2024 9ஆவது மாசம் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்களுடைய பதவி காலம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா வங்கியில அக்கௌண்ட் தொடங்கல இல்ல அப்படிங்கறது பிடிஓ டிப்டி பிடிஓ சோனல்கிட்ட மக்கள் போய் கேட்டிருக்காங்க.
கேட்கும்போது அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உங்க பணம் எதுவுமே இங்க இல்ல, நீங்க செலுத்தின பணம் எதுவுமே இங்க இல்ல, உங்க ரசீது இங்க இல்ல, உங்க கணக்கே இல்ல, நீங்க போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேளுங்க, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு ரசீதுக்கு எவ்வளவு 1150 மேட்டுப்பணியூர்ல வாங்கியிருக்கிறாங்க. கச்சிராபுரத்துல 1000 ரூபாய் ரசீது கொடுத்திருக்காங்க, 4000 ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்க ஒரு நபருக்கு. உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா நீங்க வெளியிட்ட ரசீது 4900. ஆமா, 5000 ரசீது இருக்குமா? 4000 5000 வச்சாலும் அவங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கினா 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய் வந்து முறைகேடா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 50 லட்ச ரூபாங்கிறது முறைகேடு பண்ணியிருக்காங்கிறது நமக்கு ஓரளவு தெரியற விஷயம். தெரியாம கொளத்தூர் பஞ்சாயத்தை ஆய்வு பண்ணா பல கோடி இழப்பீடு இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நான் வந்து ஆரம்பத்துல ஒரு வருஷம் அவங்க என்ன குறைபாட்டு சொல்லல. முதல் வருஷத்துல சொல்லும் போது இவங்க சேராமல் ஒரு பிஏ வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பிஏ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து ஆஃபீஸை கவனிக்கிறது பிஏன்னு ஒரு ஆளை, சேராமல் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் அந்த மனு வந்து கொடுத்துருக்கேன், கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எப்படி அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. பஞ்சாயத்து தலைவரா அவருக்கு சொந்த ஊர் வந்து முத்தியாபுரம், தூத்துக்குடி முத்தியாபுரம். அவர் வந்து பேப்பர் நான் நிருபர்னு சொல்லி ஆட்களெல்லாம் மிரட்டுறது. பஞ்சாயத்து தலைவருக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்காக அவர் கூட இருக்கிறார். பஞ்சாயத்து தலைவராகவே செயல்பட்டார் அவர். அரசு சம்பந்தம் இல்லாத இதை வந்து பலமுறை நாங்க புகார் கொடுத்திருக்கோம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. ஊராட்சி உறுப்பினர்களும் புகார் கொடுத்திருக்காங்க. அவர் டார்கெட் தாங்க முடியல, பஞ்சாயத்து சரியில்லாம இருக்குன்னா புகார் கொடுத்திருக்காங்க. நான் புகார் கொடுத்திருக்கேன். குறிப்பா மாசம் 1 லட்ச ரூபாய் லஞ்சம் வசூல் பண்ணி கொடுப்பதற்காகவே இந்த நபரை பஞ்சாயத்து தலைவர் சேர்த்திருக்காருன்னு கூட நம்ம புகார் கொடுத்திருக்கேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட. அந்த புகார் மணி என் கையில இருக்கு. அது சம்பந்தமா புகார் கொடுத்துருக்கீங்க? ஆமா. அடுத்து வந்து நீங்க வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து அந்த வேலை கொடுத்தாங்கல்ல, அப்ப அந்த கான்ட்ராக்டர் தானே அந்த பைப் லைன் அந்த பணியை செஞ்சு அவருக்கு பணம் எடுத்திருப்பாரு. அப்ப புதிய பைப் லைன் வந்து பூராமே பறிச்சிருக்காங்க. இல்ல அதுதான், அது ஏன் கான்ட்ராக்டரை செய்ய விடலைன்னா, கான்ட்ராக்டர் 2 பேர் செஞ்சார், பனையூர்லயும் சுப்பிரமணியத்திலையும் செஞ்சார். அவர் செஞ்ச ஊர்ல பழைய லைன் அப்படியே இருக்கு, பழைய தெரு லைன் அப்படியே இருக்கு. இன்னைக்கு தெரு லைன்ல ஒரு ஜீவலப்பர் லைனையோ எதையோ கொடுத்தா அந்த சர்ச்சஸ் பண்ணலாம் மக்களுக்கு. இவங்க திருட்டுத்தனம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடையே அந்த வேலையை நாங்க எடுத்து செய்வோம்ட்டு ஏற்கனவே இவங்க பஞ்சாயத்துல இருந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லைன்லயே லைனை கொடுத்து வீட்டு பைப்பு கொடுத்த மாதிரி புதுசாவே அந்த இவங்க பார்த்து ஒரு 2 கோடி ரூபாய் வேலை. 2 கோடி ரூபாய் வேலையில 50,000 ரூபாய் 50 லட்சம் ரூபாய் கூட 2 கோடி ரூபாய் 50 லட்சம் கூட யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பழைய பைப் லைன்லயே கொடுத்து புது லைன் போட்ட மாதிரியே பணத்தை எடுத்துட்டாங்க. ஒரு சில இடத்துல நாங்க புகார் கொடுத்துருக்கிறோம், கம்மாக்குள்ள ஒரு லைனை தோன்றுனாங்க, பைப்பே பதிக்காம மூடுறாங்க. அது நாங்க ஏற்கனவே ஒரு ஏரியா இருந்த மாரிப்பன் சார், நிறைய அதிகாரிகள், நான் இது விஷயமா தொடர்பு இல்லாத அதிகாரியே கிடையாது, எல்லாத்தையும் புகார் கொடுத்துருக்குறோம், மனுவாவும் கொடுத்துருக்குறோம், வாட்ஸ்அப்லையும் கொடுத்துருக்குறோம். ஆனா எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்து என் புகாருக்கு ஒரு புகாருக்காவது எனக்கு வந்து பதில் கொடுக்கல அவங்க. இப்ப நம்ம வந்து குறிப்பா வந்து ஒரு பஞ்சாயத்துல வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு எம்புக் எழுதுவாங்க. அப்ப அந்த எம்புக் எழுதும் போது அந்த இன்ஜினியர் ஓவர்ஸுக்கு வந்து சம்பந்தப்பட்ட இடத்த ஆய்வு செய்வாங்க. அப்ப புதிய பைப் லைன் பதிச்சா மட்டும்தானே அவங்க எம்புக் எழுதுவாங்க. பழைய பைப்பு அவங்க எம்புக்ல இருந்து இன்னைக்கு பிரச்சனை அவங்களுக்கு வரும்ல. நான் அதையே அவங்க கொடுத்த புகாரை வந்து இப்ப விசாரணை பண்ணோம்னா அவங்களும் அப்ப குற்றவாளியா வருவாங்க. உண்மையிலே அவங்க குற்றவாளி. நாங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிறேன், இதுல பைப்பே தோண்டல சார். 5 வீட்டு காலனி உதாரணத்துக்கு 5 வீட்டு காலனிக்கு பைப் லைனே தோண்டல. குளத்தூர் அண்ணாநகர் காலனில இருந்து 5 வீட்டு காலனிக்கு பைப் லைனே தோண்டல. பொதுமக்கள் கேட்டாலும் தெரியும், யார்ட்ட கேட்டாலும் இல்ல. இவங்க அதை கண்டுபிடிக்கணும்னா இவங்க இப்ப டெண்டருக்காக என்ன பைப்பு போட்டாங்கன்னு எம்புக்குள்ள எழுதிப்பாங்க. அங்க உள்ள பைப்பு பழைய லைன் தான் இருக்கு, பஞ்சாயத்து லைன் தான் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த ஒண்ணு எக்ஸாம்பிள் பண்ணாலே போதும். அது போக பழைய தலைவர் ராஜபாண்டி அவங்க வீட்டுல இருந்து கிழக்காம போற லைன்ல எல்லாம் இந்த இதுல பைப்பே புதுசா போடல. இது மாதிரி நிறைய இடம் நான் சொல்லலாம். நான் இதெல்லாம் புகாராவே கொடுத்துருக்கிறேன். அவங்க யாரும் அதை ஆய்வு பண்றதுக்கு தயாரில்லை. அவங்க மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 1000 மீட்டரு அப்படிதான் பார்ப்போம், 800 மீட்டரு அப்படிதான் பார்ப்போம் அப்படின்னு மறுப்பல் பேச்சா சொல்றாங்க அதிகாரிகள். இன்னொன்னு வந்து அரசு புறம்பு நிலத்துல குடியிருக்கிறவங்களுக்கு அனுமதி தாத்தார் கொடுக்காமலே இவங்க வந்து வீட்டு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க. அது இவங்க வந்து பஞ்சாயத்து தலைவரா, நான் வந்து பஞ்சாயத்து தலைவர் பதவி காலம் 5/1 முடியுது 25ல. நான் 26 அந்த குடியரசு தினத்தை அன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டத்துல கூட நான் அந்த புகாரெல்லாம் வைக்கிறேன். அவங்க பதவி விலகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால மக்களை ஆசைவார்த்தை தூண்டி, நீங்க பெரம்போக்கு இடத்துல அனுமதிச்சுட்டு இருக்கீங்களா, இதுல பின்னால வீடு கட்டிக்கலாம், கரண்ட் எடுத்துக்கலாம், எனக்கு 20,000 ரூபாய் கொடுங்க, நான் ஒரு ரசீது போட்டு தந்துடுறேன், வீடு இருக்கிற மாதிரி ஒரு ரசீது போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டினதாக ரசீது வந்து ஒரு 200 ரசீதுக்கு மேல போட்டிருக்காங்க. போட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க.
அதையும் நான் புகாரா கிராம சேவை கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். அதை எல்லா அதிகாரிக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். புகார் மனுவாகவும் நான் வந்து 6ஆம் தேதியே கலெக்டருக்கு மண்டே பிடிஷன்ல கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த போலி ரசீதை பஞ்சாயத்துல ஆய்வு பண்ணவும் செய்யல, ரத்து பண்ணவும் செய்யல, போலி ரசீது போட்ட பஞ்சாயத்து தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கவும் செய்யல. குளத்தூர்ல பஞ்சாயத்து தலைவர் இவங்க பஞ்சாயத்து தலைவர் பதவி குளத்தூர்ல பஞ்சாயத்து தலைவராக இருந்து பதவி விலகின பிறகு இவங்க பனையூர்ல ஒரு வீடு போட்டிருக்காங்க. அரசு புறம்போக்கு இடத்துல ஒரு வீடு போட்டு அந்த வீட்டுக்கு பழைய போலி ரசீதை போட்டு கரண்ட் எடுத்து இப்ப வீட்டு குடியிருக்கிறாங்க. சுமார் ஒரு 50 லட்ச ரூபாய் செலவுல அந்த வீடு போட்டிருக்காங்க. ஒரு பதவிக்கு பிறகு அந்த போலி ரசீது முன்னக்கூட்டியே போட்டுக்கிட்டாங்க. போட்டு வச்சு திட்டம் போட்டு அந்த அதுக்குடைய ஆவணங்களை இன்னைக்கு சரிபார்க்க சொல்லி நான் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பனையூர்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு, அது போலி ரசீது போட்டு தான் வீடு கட்டியிருக்கிறார். முறையான ஆவணங்கள் கிடையாது. நீங்க சொல்றது எப்படின்னா ஒரு 50 லட்சம் பேர் வீடு கட்டினா அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போடணும். ஆமா, அதுக்கு வந்து முதல்ல வந்து எப்படி கொடுக்கணும்னா அந்த இடத்தினுடைய பத்திர நகல், அதனுடைய வரைபடம் பஞ்சாயத்துக்கு வரைபடம் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் வீடு கட்ட போறேன்னு வரைபடம் கொடுத்து ஒப்பீனியன் வாங்கணும். அதை ஒப்பீனியன் பஞ்சாயத்து ஒரு கூட்டத்தில் வச்சு தீர்மானம் வச்சு கொடுப்பாங்க. இவங்க வீட்டுக்கு எந்த கூட்டத்தில் தீர்மானம் வச்சிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறம் அந்த தீர்மானம் எல்லாம் அதை கொடுத்து தான் அதை அனுமதி கொடுக்கணும். கெட்டி முடிச்ச பிறகு கெட்டி முடிச்சோன்னு சொன்ன பிறகுதான் வீட்டை பார்வையிட்டு ரசீது போடணும். இவங்க பஞ்சாயத்துல வீடு கட்டுறது பஞ்சாயத்து தலைவர் ஆன பிறகு, பஞ்சாயத்து தலைவர் பணி நிறைவு பெற்ற பிறகு, ஆனால் இவங்க ரசீது போட்டது இவங்க இருக்கும் போதே அந்த ரசீதை போட்டாங்க. அதுல வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க. நீங்க இது குறித்து உயர் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு கொடுத்திருக்கீங்களா? ஆமா, ஒரு வழக்கு போட்டோம். இந்த அவங்க வந்து ஒரு மனு, அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த மனு மீது பரிசீலனை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு ரெட்டு போட்டோம். அந்த ரெட்டுக்கு ஒரு ஒப்புதப்பா நாங்க வந்து முறையீடு எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அது நம்பர் ஆகல. இப்ப இந்த முறையீடு எல்லாத்தையுமே வந்து ஒரு மனுவா தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அது நம்பர் ஆகும், ஒரு வாரத்துல நம்பர் ஆகும். நீங்க வந்து இப்ப கடைசியா அரசுக்கு என்ன கோரிக்கை நீங்க கடைசியா வச்சு விரும்புறீங்க? நான் வந்து இது எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, நானும் ஒரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் தான். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல நான் ஈர்க்கப்பட்டு தான் அந்த பஞ்சாயத்துக்கே வந்தேன். பஞ்சாயத்து ராஜுடைய சட்டத்தின் ஈர்ப்புப்படிதான் நான் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே வந்தேன். ராஜீவ்காந்தி கண்ட கனவு 1998 அவர் ஒரு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்றார். அது வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அந்த பஞ்சாயத்து மூலம்தான் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அது எல்லாருடைய நினைவு. கவர்மெண்ட் வந்து நீங்க பஞ்சாயத்து மூலமா தான் நிறைய கோடிக்கணக்கான பணங்களை மக்களுக்கு பஞ்சாயத்து மூலம் தான் செயல்படுத்துறதுக்கு பணம் ஒதுக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு வர்ற ஒரு நபர் யாரா இருந்தாலும் நல்லவரா இருக்கணும், பஞ்சாயத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை முறையா மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் அரசு. இதை வந்து பஞ்சாயத்து தலைவரே கொள்ளையடிக்கணும்னு வந்திருந்தா கூட ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, மாசம் மாசம் ஆய்வு செய்வாங்க. அவங்க வந்து ஆய்வுல வந்து இந்த தவறு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுவாங்க. இவங்க எந்த இதையும் ஆய்வு பண்ணதாகவும் தெரியல. அவங்க தவறு பண்றதுக்கு இவங்க ஊக்கப்படுத்துற மாதிரி தான் தெரியுதே தவிர அவங்க தவறு செஞ்சவங்க சுட்டி காட்டுற மாதிரி தெரியல. பஞ்சாயத்து தலைவரோட தவறு பண்ணது அதிகாரிகள் தான் அதிக தவறு பண்ணாங்க. பஞ்சாயத்து தலைவரை தூண்டுறதே அதிகாரிகள் தானே நான் சொல்லுவேன். என்னுடைய இதுல இதெல்லாம் மறையணும். பஞ்சாயத்து நல்லபடியா நடக்கணும். மக்களுக்கு பஞ்சாயத்து மூலமா நலன்கள் கிடைக்கணும். இந்த விடுபட்ட பஞ்சாயத்துல சல்ஜீவன்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. இது ஒரு 300 பேருக்கு குளத்தூர் ஊராட்சியில தண்ணி போய் கொடுக்கல. கக்கஞ்சி நகர் மற்றும் குளத்தூர் மேலத்தெருவு இந்த மாதிரி விடுபட்ட மக்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தண்ணி பைப்பு வழங்கணும். இது என்னுடைய நோக்கம். நம்ம வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையை நம்ம வந்து தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு நடக்கும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு வருவதற்கும் நாம் வந்து பரிந்துரை செய்வோம். அவங்களுக்கு முறையான மனுவை கொடுத்து இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாம் வந்து முயற்சி செய்வோம். உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதற்கு நான் சரி, உங்களை செஞ்சதுல நன்றி. தலைவர் பதில் கூற மறுப்பு. ஒப்பந்தக்காரர் பணி நடந்திருப்பதாக உண்மை என்று கூறி வருகிறார்.